நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட என்னப்பா ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கு. அட கூல் ட்ரிங்க் தான்ப்பா. அஜய் என் நண்பா, இன்னைக்கு தான் உன்னோட சுதந்திரத்தோட கடைசி நாள். அட நண்பா, உன் பாட்டு ஏன் இவ்ளோ சைலண்டா இருக்கு? மியூசிக் ஆன். டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள வில்லாடா. மைதானம் தேவையில்ல, அம்பயரும் தேவையில்ல, யாருக்கும் தோல்வி இல்ல வில்லாடா. ஏய் கீழேந்த மாமு, இது இன்னொரு கேம். தெரியாம நின்னா அது ரொம்ப ஷேமு. விளையாட்டு ரூலு, நீ மீறாட்டி பவுலு. எல்லைகள் தாண்டு, அது தாண்டா கோலு. டாடி மம்மி, டாடி மம்மி, டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள வில்லாடா. டாக்ஸிக்காரன் தான் நான் ஏறும் போதெல்லாம், அட மீட்டருக்கு மேல தந்து பல்லு நிச்சானே. பஸ்ஸில் ஏறித்தான் ஒரு சீட்டு கேட்டேனே, தன் சீட்டை டிரைவர் தந்து விட்டு ஓரம் நின்னானே. அளவான உடம்புக்காரி, அளவில்லா கொழுப்பு. அஞ்சலி, look, I am really sorry. It's okay. நான் உனக்காக டவல் எடுத்துட்டு வரேன். சாரி, இத எடுத்துக்கங்க. That's not my bed. Friend's bed. Dirty. ஒருவேளை விஸ்வா வேணும் நீ என் போன் அவாய்ட் பண்றானா? இவ்ளோ கோவமா? நான் அவனுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்றேன். ஐம் சாரி விஸ்வா. நான் இதுக்கப்புறம் எப்பவுமே உன்னை இக்னோர் பண்ணவே மாட்டேன். எப்பவும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி என் ஃபோன் அட்டெண்ட் பண்ணு. ப்ளீஸ் ரெஸ்பாண்ட்.
அட நான் இங்க எப்படி வந்தேன்? இந்த அஞ்சலியோட ட்ரெஸ் எல்லாங்க, என் மொபைலுங்க, 28 மிஸ்ட் கால்ஸ். இந்த நிதின் எங்க? நிதின், நிதின், சாரி. அஜய், நிதின். என்ன பாச்சு? நிதின் நண்பா சொல்லு, நேத்து ராத்திரி என்னாச்சு? நேத்துக்கு ராத்திரியா? நம்ம அஜயோட பேச்சுலர் பார்ட்டி. வேற என்ன? ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியும், நான் அதை கேட்கல. எனக்கும் அஞ்சலிக்கும் நடுவுல ஏதாவது நடந்துச்சா? உனக்கும் அஞ்சலிக்கும் நடுவுலையா? அட ஒண்ணு இல்ல, நிறைய நடந்துச்சு. எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் அவ ட்ரெஸ்ல ஏதோ விழுந்துச்சு. அப்புறம் அவளை நீ ஒரு கார்னருக்கு கூட்டிட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் நான் பார்ட்டியிலேயே பார்க்கல. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ரூம்ல? அட உனக்கு என்ன பைத்தியமா? நாங்க எதுவும் பண்ணல. முதல்ல எதை சொல்லு. அஞ்சலியோட நம்பர் இருக்கா? இருக்கணும். போடு போடு போடு, அவளுக்கு போன் போடு. நம்ம சுவிட்ச் ஆஃப்ல இருக்குப்பா. என்ன? சரி இதை சொல்லு, அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும்ல? அட ஆமாப்பா, நான் மறந்தே போயிட்டேன். என்ன? அது வந்து நேத்து அவ என்ன சொன்னானா, இன்னைக்கு மார்னிங் அவளுக்கு துபாய் ஃப்ளைட் இருக்கு. வாட்? ஆமா. நான் என்ன காரியம் பண்ணிட்டேன்? என்னால எப்படி இப்படி பண்ண முடிஞ்சது? மாலதிக்கு என் முகத்தை எப்படி காட்டுவேன்? என் ஃபேமிலிக்கு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வா எங்க போயிட்டான்னு தெரியலையே. வெடிஞ்சு போயிடுச்சு, ஆனா இன்னும் திரும்பி வரல. விஸ்வா ப்ளீஸ், நீ எங்க இருக்க? என்னாச்சு மாலதி? ஏன் இப்படி வாசல் கிட்ட சுத்திட்டு இருக்க? நேத்து நைட்ல இருந்து நான் பாத்துட்டு இருக்க, ரொம்ப டென்ஷனாவே இருக்க. என்னாச்சுன்னு சொல்லு என்கிட்ட. என்னன்னு சொல்றதுக்கா? விஸ்வா ராத்திரியில இருந்து வீட்டுக்கே வரல. என்ன அப்படின்னா பார்ட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வீட்டுக்கே வரலையா? நான் தான் சொல்லிட்டே இருக்கலடி, அவர் மேல கவனத்தை செலுத்துன்னு. ஆனா நீ கேட்கல, உன் இஷ்டத்துக்கே நடந்துட்டு இருந்த. அப்புறம் மாலதி, இவ்வளவு நடந்திருக்கு, விஸ்வா இன்னும் வீட்டுக்கே வரல, ஆனா நீ இப்ப வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. அக்கா அப்படிலாம் எதுவும் இல்லக்கா, நான் உனக்கு சொல்லலாம் தான். என்னாச்சு? காலங்காத்தால மின்னல் மாதிரி மாலதி மேல பாஞ்சிட்டு இருக்க, அப்படி என்ன விஷயம்? அக்கா ப்ளீஸ் ப்ளீஸ். மாலதி வாய் மூடு. எங்க பாருங்க வினய், விஸ்வா நேத்து நைட்டு பார்ட்டிக்கு போனா, இன்னும் வரல. அதை நம்ம கிட்ட இவ சொல்லவே இல்ல. ராத்திரி பூரா அவன் வரலையா? நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். இதோ வந்துட்டாரு. விஸ்வா நீ எங்க இருந்த? உனக்கு எவ்வளவு ஃபோன் பண்ண, எவ்வளவு மெசேஜ் பண்ண, எதுக்குமே ரிப்ளை இல்ல. இவ்வளவு நேரமா பார்ட்டி நடக்கும். இங்க ஒன்றும் பேச வேணாம், நீ நேரா அவனை மேலே கூட்டு போ. இவன் ராத்திரி பூரா வெளியே இருந்தான்ற விஷயம் வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். போங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா. போமா. நான் பாக்குறேன். I'm sorry விஸ்வா. தெரியுமா, நீ போனதுக்கு அப்புறம் தான் நான் உணரவே ஆரம்பிச்சேன். நீ கரெக்டா தான் சொன்ன விஸ்வா. இதுக்கப்புறம் எப்பவுமே மறந்து கூட நான் உன்னை கண்டிப்பா இக்னோர் பண்ணவே மாட்டேன் விஸ்வா. உனக்காக தான் நான் இருக்கேன். என் லைஃபே உன் கூட தான். என்னால எப்படி உன்னை நெக்லெக்ட் பண்ண முடியும் விஸ்வா? அப்புறம் தெரியாதனமா நான் பண்ணதுக்கு உன்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன்னை நான் எப்பவும் மன்னிச்சிட்டேன் மாலதி. ஏன்னா இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லை. அது வெறும் என் மனசோட தப்பான அபிப்பிராயம் மட்டும்தான். ஆனா நான் பண்ண தப்புக்காக என்னை எப்படி மன்னிச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னால நேரடியா உன் முகத்தை பார்க்க கூட கூச்சமா இருக்கு. விஸ்வா,
என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். விஷ்வா, விஷ்வா, நீ ராத்திரி ஏதாவது ஒரு பொண்ணு கூட இருந்தியா? அது என்னன்னா, உன் ட்ரெஸ்ல இருந்து லேடிஸ் யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. அதனால தான் கேட்டேன். இல்ல அது என்னன்னா, பார்ட்டிக்கு எவ்வளோ பேர் வருவாங்க, எல்லாரும் வந்து ஹக் பண்ணுவாங்கல்ல, அதுதான். அப்படி ஏதாவது ஒட்டி இருந்திருக்கும், வேற எதுவும் இல்லை. விஷ்வா, நீ எனக்கு எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நான் இதை எதுக்காக கேட்டேன்னா, நீ தான் எப்பவுமே என்ன கேட்டுக்கிட்டே இருப்பல்ல. நான் உன்னை நிறைய கேள்வி கேட்கறது இல்ல, உன்னை சந்தேகப்படுறது இல்ல, அது இதுன்னு சொல்வல்ல. அதனால்தான் உன் மனசு சந்தோஷப்படுத்ததான் இப்படி கேட்டேன். அதோட நான் என்னை விட உன்னதான் ஜாஸ்தி நம்புறேன். And I hope நீ என் நம்பிக்கையை என்னைக்கும் உடைச்சிட மாட்ட. ரைட்? மாதி, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். விஷ்வா, வெக்கப்படு விஷ்வா, வெக்கப்படு. அட நீ வெக்கப்படணும். ஏதாவது தண்ணில குதிச்சு சாகு. ஒருவேளை தண்ணி கிடைக்கலனா வெக்கத்துல குதிச்சு சாகு. மாத்தி உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறா, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. ஆனா நீ யாரோ ஒரு பொண்ணு கூட ராத்திரி இருந்திருக்க. உனக்கு வெக்கமே இல்லையா? விஷ்வா, சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் உனக்காக ஆலு பரோட்டா பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்க தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன், ஆனா எனக்காக மாலதி சாப்பாடு ரெடி பண்றேன். அப்படி எப்படி நான் பண்ணேன்? இப்ப நான் என்ன பண்றது? அட நான் அஞ்சலி கூட பாருக்கு போனேன், ஆனா நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல எப்படி இருந்திருக்க முடியும்? விஷ்வா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு ஷாக் ஆயிட்ட? உன் வேலட்டும் வாட்சும் கொண்டு வந்திருக்கேன்ப்பா. தேங்க்யூ. இது நான் எப்படி பண்ணியிருக்க முடியும்? நேற்று ராத்திரி என்ன நடந்ததுன்னு ஏன் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது? என்னாச்சு விஷ்வா? என்னாச்சு? நேற்று ராத்திரி என்னாச்சு? நேற்று ராத்திரி ஒன்றும் இல்லையே. நேற்று ராத்திரி என்னாச்சு? அதான் நானும் கேக்குறேன், ராத்திரி என்ன நடந்துச்சு? நேற்று ராத்திரி நீ எனக்கு ஃபோன் பண்ண, அப்புறம் தெரியல நீ எதோ உளறிட்டு இருந்த, எனக்கு எதுவுமே புரியல. ஏதோ வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு. ஒரு நிமிஷம் விஷ்வா, ஒரு விஷயம் உண்மையா சொல்லு. நேத்திக்கு நீ உண்மையிலேயே பார்ட்டிக்கு தான் போனியா, இல்ல உன் ஃப்ரெண்ட் அஞ்சலி கூட ஏதாவது? இல்ல நீ என்ன பேசுற? அப்புறம் நீ எதுக்கு எனக்கு கால் பண்ண? காலா? அது நான் ஏன் கால் பண்ணனா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான். வீட்டை விட்டு வெளில போகையில உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு போனேன்ல. நான் தான் விஷ்வா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. நான் சாரி சொல்றதுக்காக தான் ராத்திரி ஃபுல்லா உனக்கு கால் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா நீ ரொம்ப பிஸியா இருந்த. இங்க பாரு விஷ்வா, நான் உன்கிட்ட சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நான் உன்கிட்ட எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணலாம், ஏன்னா நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். அப்புறம் ப்ளீஸ் இனிமே என் மேல கோவப்படாத. இல்ல மாலதி, என்ன பேசிட்டு இருக்க? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நீ மனசுல இருக்கிறதா சொல்றியா இல்ல ஐஸ் வைக்கிறியா? அதான் இந்த டிபிக்கல் ஹஸ்பண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க வைஃப் கிட்ட ஏதாவது மறைக்க பார்த்தாங்கன்னா உடனே ஐஸ் வைப்பாங்க. இல்ல நான் அந்த மாதிரி புருஷன்ல. எனக்கு தெரியும் மை டியர் ஹஸ்பண்ட், எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு.
சரி கேளு, நான் உனக்காக கீழே பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. நான் எத்தனை நாள் எதிர்பார்த்தேன் மாலதி என்னை ரொம்ப அன்போட கவனிச்சுக்கணும்னு. ஆனா இன்னைக்கு நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சதுக்கு அப்புறம் மாலதி என் மேல காட்டுற அன்பை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓ யூ நோ வாட், இத பாரு, நீ என்ன தொடக்கூடாது. ஏன்னா என்னை தொடுறதுக்கான உரிமை என் மனைவிக்கு மட்டும்தான் இருக்கு. அப்புறம் ஒருவேளை நீ என்ன தொட்டது அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவா தெரியுமா? என்ன பண்ணுவா? அவ என்ன தலைகீழா தொங்க விட்டுருவா. உன் ஒய்ஃபை நீ ரொம்ப விரும்புறியா? எல்லாரை விட ஜாஸ்தி நான் என் ஒய்ஃபை ரொம்ப காதலிக்கிறேன். அண்ட் யூ நோ வாட், அவளும் என்ன ரொம்ப காதலிக்கிறான். ஆனா கொஞ்சம் நச்சரிப்பா. ஆனா she has a heart of gold. You know what? லைஃபோட இன்னொரு பேரு மாலதி. ஆனா என் மூளையில ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எந்த பொண்டாட்டி தன் புருஷன் மேல சந்தேகப்பட மாட்டாலோ அந்த பொண்டாட்டிக்கு தன் புருஷன் மேல காதலே இல்லைன்னு. அப்புறம் தெரியுமா, நான் கூட அவளை டெஸ்ட் பண்ணேன். நான் ஒரு பொய்யான டூப்ளிகேட் ஃபிக்ஷிசியஸ் கேரக்டர் உருவாக்கிட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா? அவ பேர் என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா கெஸ் பண்ணுப்பா. அவளோட பேரு அஞ்சலி. அஞ்சலியா? அப்புறம் பாத்தியா அவளோட தலையெழுத்து எப்படி இருக்குன்னு? இன்னைக்கு தான் நான் உன்னை சந்திக்கிறேன். உன் பேர் என்ன? அஞ்சலி. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியுமா? எனக்கு அவளுக்கும் சண்டை ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நடந்து போச்சு. அது மட்டும் இல்ல, நான் அவளோட போனையும் கட் பண்ணிட்டேன். ஏன்னா I am high. Give me 1 5. ஒருவேளை அவன் முன்னாடி பண்ணிருந்தா அவன் என் பின்னாடி பட்டாக் அப்படின்னு அடிப்பா. ஆனா அஞ்சலி, நீ குடிக்கலையே, அதனால நீ மாலத்திக்கிட்ட பேசு. நானா? ரிலாக்ஸ். ஒரு முறை மாலத்தி பேச ஆரம்பிச்சிட்டான்னா அப்புறம் பேசிக்கிட்டே இருப்பா. டிங் 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 டுங் டிங் டிங் ரிங் போகுது. என்னாச்சு? நேற்று ராத்திரி அஞ்சலிக்கு போனை கொடுத்ததுக்கு அப்புறம் எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. உனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, ஆனா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. விஷ்வா, ஹலோ. விஷ்வா. விஷ்வா இல்ல, நான் அஞ்சலி. அஞ்சலி? ஆக்சுவலி நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் விஷ்வாவை பார்ட்டில சந்திச்சேன். நான் அவரை சந்திச்சதுல இருந்து அவர் உங்களை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காரு. அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு, உங்களை டென்ஷன் பண்றதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு. ஆனா இப்ப அவரு உங்களை ஃபீல் பண்ண வச்சதுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. You know one thing, மாலதி, you are so lucky. விஷ்வா மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு புருஷனா கிடைச்சதுக்கு. ஆனா விஷ்வா எங்க இருக்கா? அவரு தூங்கிட்டு இருக்காரு. அநேகமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விளையாட்டுக்கு ஏதோ ட்ரிங்க்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்க வேணும்னே வெளியே டோரை வேற லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. நிச்சயமா அவரால் இப்ப வீட்டுக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன்.
அப்படின்னா நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தனியா? ஆமா, ஆனா தப்பா எதுவும் நினைக்காதீங்க. உங்க ஹஸ்பண்ட் என் கூட 100% சேஃப். எந்த தப்பும் நடக்காது. ட்ரஸ்ட் மீ. ஐ நோ விஷ்வா, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. சத்தியமா.